இன்றைக்கி நாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி கும்பம் ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கும்பத்துக்கு பிடித்த ஜென்ம சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா பாதசனி அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கும், நம்மளுடைய உடம்பில் பாதம் எப்படி கடைசியாக இருக்கோ அதே போல் கடைசியாக வரக்கூடிய சனியால் மிகப்பெரியதொரு திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது நாம் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்மாறான ஒரு விளைவுகள் அப்படிங்கிறது நமக்கு வரும். அதனால் ஆசையை தவிர்க்கணும். நீங்களே தவிர்த்தாலும் சனி பகவான் அதை தூண்டி விடுவார். அவர் போடக்கூடிய தூண்டில் நீங்கள் விழக்கூடாது. பாதசனி அப்படின்னா இருக்கக்கூடிய ஆசைகளை சனி பகவான் தூண்டி விடுவார். எல்லாத்து மேலேயும் உங்களுக்கு ஆசை வரும். வீடு மேலே ஆசை வரும், வாகனத்து மேலே ஆசை வரும், மண் மேலே ஆசை வரும், பொண்ணு மேலே ஆசை வரும். இப்படி உங்களுக்கு வரக்கூடிய ஆசையாலேயே உங்களுக்கு சில கஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுப்பார். அப்படின்னா என்னங்க சொல்கிறீங்க, எது மேலேயும் ஆசைப்பட்டு எதையுமே வாங்கக்கூடாதா, நான் ஒரு புது வாகனத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தனே, தாராளமாக வாங்கலாம். எல்லா விதமும் உங்களுக்கு கைகூடி வந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். சில பேர் கடனை வாங்கி வாகனத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவர்களுக்கு சனி பகவான் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னா, நீங்கள் எதை ஆயுதமாக நினைத்து ஒரு விஷயத்தில் இறங்குறீங்களோ அந்த ஆயுதத்தை உங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு நிராயுதபாணி அவங்கள விட்டுருவார். அப்படின்னா நீங்கள் வேலையை நம்பி தான் கடன் போட்டிருப்பீங்க. அந்த வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி இருக்கும்போது சனி பகவானுக்கு உங்களுடைய வேலையை பிடுங்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தோன்றக்கூடிய ஆசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆக்க சக்தியை அழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய ஒரு நோக்கம். நீங்கள் தயவு செய்து எது மேலேயும் ஆசைப்படாமல் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்ந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எது மேலேயாவது நீங்கள் ஆசைப்பட்டு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எதையாவது யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய யோசனைக்கு எதிர்மாறான விளைவுகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். பாதசனியில் இதுதான் நடக்கும். அதனால் எது மேலேயும் ஆசைப்படாதீங்க. ஆசையே அழிவுக்கு காரணம். உங்களுக்கு இப்போ வரைக்குமே எல்லாமே இருக்குது. அதை வச்சுக்கிட்டு 2026 முடிவு வரைக்கும் இருங்க. 2026க்கு அப்புறமா சனி பகவான் சுத்தமாக உங்களை கை கழுவி விட்டுருவார். மிகப்பெரிய அளவில் நீங்கள் அப்போ தான் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த 2 வருடத்தில் வேறு எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்தாமல் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு, வீடு
உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு மனக்கசப்புகளும் உங்களுக்கு ஏற்படாது. இதுக்கு அப்படியே எதிர்மாறாக சில பேருக்கு சனி பகவான் தனத்தையும் பணத்தையும் வாரி வழங்குவார். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னா இது நாள் வரைக்குமே யாருடைய கஷ்டத்துக்கும் நீங்கள் காரணமாக இல்லாமல் அடுத்தவங்களை ஏமாற்றாமல், அதாவது நீங்கள் இன்றைக்கி வரைக்குமே உங்களுடைய வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு நீதி நேர்மை இதை ரெண்டையுமே தவறாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த எல்லா கஷ்டங்களுக்கும் மிகப்பெரியதொரு பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களுக்கு அளித்தே தீருவார். அதனால் வரக்கூடிய 2025 ஒரு மிகப்பெரியதொரு மாறுபட்ட வாழ்க்கையை கும்பம் வாழப்போகுது. இது நாள் வரைக்குமே துன்பமாக இருந்த கும்பத்தினுடைய வாழ்க்கை இன்பமாக மாறப்போகுது. மிகப்பெரியதொரு அளவில் உங்களுக்கான பொக்கிஷங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ஆசைகளை அடக்கிக்கிட்டு வாழ்ந்தாலே உங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறத இந்த ஜகமே பூர்த்தி செய்யும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் போது தயவு செய்து பாதத்தில் ஒரு சொம்பு மஞ்சள் தண்ணீரை ஊற்றிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. ஏன் அப்படின்னா நடக்க போகிறது பாத சனி. நாம் வீட்டுக்குள்ளே நுழைந்ததுமே அமைதியாக இருக்கக்கூடிய வீடு மிகப்பெரியதொரு சலசலப்புக்கு உண்டாகும். அது வரைக்கும் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க, மனைவி அமைதியாக இருப்பாங்க, கணவர் அமைதியாக இருப்பாங்க, பிள்ளைகள் கம்முன்னு இருப்பாங்க. நாம் உள்ளே நுழைஞ்சதுமே எங்கே இருந்து தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது கிளம்பி வரும்னே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே உண்டாகும். அதனால் நீங்கள் வெளியிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது மஞ்சள் தண்ணீரை மறக்காமல் உங்களுடைய பாதத்தில் ஊற்றி நல்லா கழுவிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நிம்மதியான ஒரு சூழ்நிலை நீங்கள் படுத்து தூங்குற வரைக்குமே அப்படியே அமைதியாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். வாரத்தில் ஒரே ஒரு முறை சிவபெருமானுடைய ஆலயத்தில் போயிட்டு உட்காந்து, அது எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்தில் போயிட்டு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியான நிலையில் கண்ணை மூடி நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு நிறைய செல்வம் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னு இந்த 2 விஷயத்தை மட்டும் பிரார்த்தனையாக அந்த பரமேஸ்வரன்ட்ட வைங்க. மிகப்பெரியதொரு அளவில் உங்களுடைய மனம் நிம்மதியை அடையும். நீங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கூடவே நீங்கள் இப்படி வேண்டுறதால சனி பகவானுடைய தாக்கம் உங்கள் மேலே இருந்து கொஞ்சம் குறையும். ஏன் அப்படின்னா நீங்கள் இப்படி வேண்டுறதால ஒரு மிகப்பெரியதொரு பிரம்ம சூட்சமம் இதில் அடங்கியிருக்கு. சனி பகவான் உங்களுக்கு தண்டனையை வழங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சர்வேஸ்வரன் கிட்ட போயிட்டு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்களை மகேஸ்வரன் நிச்சயமாக காத்தருள்வார். மார்கண்டேயனை எப்படி காத்தாரோ அதே மாதிரி எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இறை நம்பிக்கையோட நீங்கள் சிவனை அணுகும்போது சிவனுடைய திரிசூலம் உங்களை காத்து ரட்சித்தே தீரும். அப்போது இயல்பாகவே சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும். மிகப்பெரியதொரு மாறுபட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எந்த விதமான ஒரு பொய்யான ஒரு பாசத்திலேயே விழுந்துடாதீங்க. நீங்கள் ரொம்ப சுலபமாக ஏமாறக்கூடிய விஷயமே பாசத்தால் தான். பாசம் அப்படிங்கிற ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் கண்களை மறைச்சிடும். மிகப்பெரியதொரு நஷ்டத்துக்கு நீங்கள் ஆளாகிடுவீங்க. அதனால் எல்லார் மேலேயும் அன்பாயிருங்க. ஆனால் யாரையும் நம்ப வேண்டாம். 2026 வரைக்கும் இப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டங்களும் நிச்சயமாக ஏற்படாது. அந்த பரமேஸ்வரனுடைய பரிபூரணமான அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. யாருக்காகவும் எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் ஒரே ஒரு கடனை வாங்கிட்டா அந்த கடன் நிச்சயமாக பல மடங்காக பெருகிடும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 8ல் விழுகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே மறுபடியும் சுற்றிக்கிட்டே அங்கேயே நிற்பீங்க. உங்களால் கடனை அடைக்கவே முடியாது. யாருக்காகவும் கடன் வாங்காதீங்க. உங்களுக்காகவே இருந்தாலும் அந்த கடனை வாங்கியே தீரணுமா அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 3 முறை யோசிச்சுட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா கடன் தேவைப்பட்டால் மட்டுமே வாங்குங்க.
ஒரு ரூபாய் போட்டால் 10 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில இடத்துல பணத்தை போடுவாங்க. அந்த ஒரு இடத்துல நீங்கள் தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை கொண்டு போயிட்டு போட்டிங்க அப்படின்னா கடலில் கரைக்கக்கூடிய உப்பிற்கு சமம். நீங்கள் எதை எதிர்பார்த்து அந்த பணத்தை போடுறீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். சனி பகவான் அந்த இடத்துல உங்களுக்கு உருவாகக்கூடிய ஆசையை அழித்து விடுவார். அதனால் வரக்கூடிய 2025 மார்ச் மாதத்தில் இருந்து 2026 முடியும் வரை உங்களுடைய ஆசைகளை நீங்கள் அடக்கி ஆள வேண்டும். மிகப்பெரிய ஒரு அளவில் சில பேர் நீங்கள் குழியில் விழணும், நீங்கள் சரிக்கு விழணும் அப்படி சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாய்க்கெல்லாம் சக்கரை கொடுத்த மாதிரி நீங்கள் செஞ்சிடக்கூடாது. அப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? எதுவுமே பண்ணக்கூடாது, ஆசையே படக்கூடாது, வாகனம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வாழ்க்கை உங்களுக்கு சில விஷயங்களை தரும். அதை நீங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வரக்கூடியதை அப்படியே ஏற்றுக்கிட்டால் மட்டும் போதும். எந்த விதமான ஒரு ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இல்லாமல்